Hello, guys. Welcome to our today's post-match review of Hello. Hello, today's hello. post-match review of Chennai versus KKR. Hi, Madhu. Hi, Praju. Hi, 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 hi. Prithvi, bro. Hi, Prajwal. Chennai, Chennai Hello, is hi, hi. So, back on track. I guess, guys. Chennai is back on track. They have found their possible combination. I guess so. They are Amma. doing good. So let's Mm. start. First thoughts. I want Madhu to start. First thing, bro. Let me start in the positive way. I really watched how Chennai played today. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் நேற்று நம்ம ப்ரிவ்யூ பேச மாதிரி சென்னையில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லைக் கைக்வாட் அப்புறமா சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் கைக்வாட்ஸ் மைண்ட் செட், வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த when it comes to batting mindset. எல்லா மேட்சும் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி மேல எக்ஸை அவுட் ஆனாரு, அப்புறமா இந்த மேட்ச்ல கூட லைக் கேட்ச் அவுட். ஐம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் இன் சென்னை ஸ்குவாட். அது தவிர ஆயுஷ் மாத்ரே அப்புறமா பிரேவிஸ், சர்ஃப்ராஸ் கான், தே ஆல் when it comes to சென்னை பேட்டிங் லைனப் has improved a lot comparing to last matches. என்னன்னு பார்த்து from the first two games they've improved a lot. Seriously, Rashmi, uh, as a cricket fan, you know, as a point of view, நம்ம என்ன பார்க்குறோம், they've completely changed the batting lineup of பேட்டிங் லைனப் சேமா இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வாட் மேஜிக் ஹேப்பன். அதுதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நல்லா வரல, செகண்ட் ஹாஃப்ல அது என்ன மேஜிக் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கு. சீரியஸ்லி தேர் ஆக்சுவலி டூயிங் குட். அண்ட் ஓவராலா மேட்ச் பார்த்தா இட் வாஸ் லைக் குட் மேட்ச். ஐ வில் டாக் அபவுட் கேகேஆர் இன் அப்கமிங், முன்னாடி பேசலாம் கேகேஆர் பத்தி. Okay, Praju, your initial thoughts. ஸோ லைக் அதான் இப்போ ஆல்ரெடி கவர் பண்ணிட்டான். லைக் பேட்டிங்லையும் சரி, bowlingலயும் சரி, அவங்க நான் எக்ஸ்பெக்ட் நம்ம சொன்ன அந்த சேஞ்சஸும் கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த கொண்டு வந்த சேஞ்சஸ் பண்ண பிளேயரும் லைக் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, லைக் கைக்வாடுக்கு ஒரு நல்ல புஷ் ஒரு ஸ்டார்ட் இல்லை. ஸோ ஒருவேளை கைக்காது கூட கொஞ்சம் இதுல வந்தா சென்னை வந்து லைக் தே ஆர் ஏபிள் டு ஹிட் லைக் 230 240 அடிக்கிற அளவுக்கு கேட்போம். நம்ம பேட்டிங் லைனப் இருக்கு. லைக் ரொம்ப ரொம்ப நல்லா ஆடிட்டே வராங்க. இனிஷியலி இல்லாதது இப்போ சென்னை டீமை பார்க்கும்போது ஓகே இவங்களும் ஃபைட்டுக்கு வருவாங்க. ஏன்னா இப்போ நீங்க நம்ம டேபிள்ல பாத்தீங்கன்னா எங்கேயோ சென்னை இப்போ எங்கேயோ வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி இன்னைக்கு ஆடின கேம் கூட லைக் வேற லெவல்ல ஆடி இருக்காங்க. இன்னும் கைக்வாது கூட கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டார்ட் as கேப்டன் ஒரு கேப்டன் ரோல் எடுத்து ஆட ஆட ஆரம்பிச்சாருன்னா திஸ் கோன் பி அ டேஞ்சரஸ் டீம்ன்ற மாதிரி தோணுது. Okay, I think huge win at this point for them because இது அவங்களுக்கு ரன் ரேட்லயும் ஹெல்ப் பண்ணும். they will somewhere be in the middle of the table at this point. So அந்த பாட்டம் த்ரீல இருந்து எப்படியோ மூவ் ஆன் ஆகி மேல வந்துட்டாங்க கொஞ்சம். So this will boost them. So it's good for them in a way. Um, let's also talk about KKR's bowling. I think their spinners bowled really well. You guys have to talk about their spinners first, and then let's move to their fast bowling. ஆமா, லைக் சுனில் நாராயணா இருக்கட்டும், சக்கரவர்த்தியா இருக்கட்டும், லைக் தே ரியலி டிட் வெல்னு சொல்லுங்க. ஸோ லைக் அது லைக் அவங்க பிடிச்ச நிறைய நிறைய கண்ட்ரோல் பண்ணாங்க. லைக் ப்ரீவியஸ் மேட்சஸ்ல அடி வாங்கின மாதிரி எல்லாம் அடி வாங்காம தே போல்ட் இட் ரியலி வெல். அண்ட் ஸ்பின்னர்ஸை பத்தி மட்டும் சொல்லக்கூடாது. ஈவன் லாஸ்ட் அந்த 4 overs வந்து பவுலர்ஸா இருக்கட்டும் லைக் லைக் செமையா பிடிச்சாங்க. ஸோ லைக் பவுலிங் லைனப் பார்த்தா தே குட் வெல். பட் அவங்களுக்கு மேபி பேட் லக்னு சொல்லலாம். I think பவர் பிளேல ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ they were not able to recover from there. ஆயுஷ் மாத்திரை அவன் அடிச்சிட்டான். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் தட் they were not able to come back into the match. But yeah, let's talk about their bowling, Madhu. Yeah, bro. As Prajwal சொன்ன மாதிரி bowling was really good. Not really good, correction. It was not up to expectation, but yeah, it was good. And the spinners, சக்கரவர்த்தி ரெக்கவர்டுன்னு ஆகட்டும், சொல்லலாம். ரெக்கவர்டுன்னு சொல்லலாம் மேபி அட் த லாஸ்ட். somewhat they've improved. Like out of 100%, they've improved like 30% something only because of this two bowler, that is Narayan and சக்கரவர்த்தி. ரொம்ப நல்லா புடிச்சாங்க. அதை நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேல கொஞ்சம் அடி வாங்கணும். பட் ஐம் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் அபவுட் கேமரோன் கிரீன். அவன் பேட்ஸ்மேனா இல்ல, போலரா இல்ல, வேற என்னப்பா பண்ற டீம்ல நீ? போலர் சரி,
பேட்டிங் வரியா நில்ல சரி. நேற்று யாரோ நம்ம சொல்லி நாங்க கோலி இது ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆடுறியா, அந்த மாதிரி கூட நீ விளாடல. bowling போடுறியா, அந்த மாதிரி கூட போட மாட்டேங்கிற. ஐம் ரியலி மேபி கைண்ட் ஆஃப் மேபி அந்த ஹை ஹை அமௌண்ட் ஆஃப் மணி ப்ரெஷரா என்ன எதுன்னு தெரியல, ரொம்ப புவரா ஆடுறோம். He does not even look like a domestic player at this point. Exactly. I mean, I have to add this domestic player in the word on this in the word வந்தனால I have to tell. இந்த சீசன் பார்க்க போனா இந்த யங்ஸ்டர்ஸ் அப்புறமா இந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ் யார் இருக்காங்க, தே ஆர் ஆக்சுவலி டாமினேட்டிங் திஸ் சீசன். லைக் கார்த்திக் தியாகி, ஐ திங்க் இஸ் அன்கேப் பிளேயர், இன்னும் இந்தியா டீமுக்கெல்லாம் விளையாடல. பட் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் என்ன பார்த்தோம், நல்லா ஆடுவாங்க. இந்த மேட்ச்ல ஹி பிக் குட் விக்கெட்ஸ், 2 விக்கெட் எடுத்து மாட்டான். ஸோ யூனோ இந்த நியூ ஃபேஸ், ஐ மீன் வருண் சக்கரவர்த்தி கூட நம்ம இது ரொம்ப பேசணும். லைக் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இந்த இது பண்ண 3 overs போட்டா டீசென்ட் 26. ஹி கேம் எக்கானமி சம்வேர் அரௌண்ட் 7-8 தான் கொடுத்துப்பா. இந்த மாதிரி இருக்கிற ஸ்குவாட்ல ப்ரெஷர், எஸ் உன்னை அவ்வளோ கோடி கொடுத்து வாங்குறது, எஸ் ஐ அக்ரி. 25 26 crores கொடுத்து வாங்க அப்படின்ட்டு ஏன்னா எல்லா மேட்சும் ப்ரெஷர் அவனுக்கு. குரூஷியல் வேணாம், குரூஷியல்ல வேணாம், எனி குரூஷியல் இருந்துச்சு. லாஸ்ட் 3 மேட்ச் என்னப்பா ஆச்சு, லாஸ்ட் 3 மேட்ச் ஓப்பனிங் தானே பேட்டிங் கொடுத்தாங்க, அப்போ என்னப்பா ஆச்சு ஆடுறதுக்கு. And seriously, I'll talk about Cameron Green when it comes to point of talking KKR's batting. Okay. We should also not forget Anupul Roy. Other than Sunil Narayan and Varun Chakravarti, Anupul Roy also bowled 3 good overs. So அவங்க 3 பேர் தான் பேசிக்கலி அந்த மேட்ச் 190 வர கண்ட்ரோல் பண்ணாங்க. இஃப் நாட் ப்ரொஜெக்ட் சொன்ன மாதிரி 230 போயிருக்கும் மேட்ச் அது. ஸோ தே கண்ட்ரோல் இட் ரியலி வெல் அந்த மிடில் ஓவர்ஸ்ல. ஸோ அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை லாஸ்ட்ல டெத்ல எல்லாம் அடிக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் ஈவன் தியாகி கூட டெத் ஓவர்ஸ் நல்லா போட்டான். அவன் டெத்ல போட்டான், பட் ஸ்டார்டிங்ல அடி வாங்கிட்டான். அதனாலதான் ஃபிகர்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. பட் டெத்ல நல்லா போட்டான். ஸோ இந்த வைபவ் அரோராவும் எனக்கு பெருசா ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்ல. அவன் எல்லா மேட்சும் 4 overs 50 runs அடி வாங்கிறான் அவன். அண்ட் கேமரான் கிரீன் நீ சொன்ன மாதிரி bowlingலாம் அவனுமே பெருசா அடி வாங்க பயங்கரமா. Bro, I think I have to, I'm sorry to interrupt with you bro, but இந்த சீசன்ல எல்லா டீம் நல்லா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேசி வந்தோம். இந்த கேகேஆர் டக் அவுட்ல அதர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் உட்காந்துப்பாங்க தெரியுமா, ஐ மீன் கோச்சிங் ஸ்டாஃப். ப்ரோ என்ன மாதிரி பிளேயர்ஸ் உட்காந்துக்கிறாங்க, ரசல், டிராவோ, ஷெயின் வாட்சன், அப்புறமா ஹெட் கோச் யாரோ அவன் பேர் என்ன, அபிஷேக் 4 பேர் ப்ரோ. சரி நீ ஷெயின் வாட்சன் பேட்டிங் கொடு, டிஜே பிராவோ bowling கொடு, ரசல் ஃபீல்டிங். பட் என்ன ப்ராப்ளம்னா இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஆக்ஷனுக்கு போனப்ப இவங்க யாருமே அனௌன்ஸ்மெண்ட் ஆகல. ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இருக்கிற எந்த பிளேயர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்களோ அவங்கள வச்சுதான் ட்ரெயின் பண்ணி ஆகணும். இவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. அண்ட் இவங்க எப்பவுமே லைக் 18 to 20 பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க. 25 பிளேயர்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க. பெரிய கான்பிடன்ஸ்ல போவாங்க கேகேஆர். 18 to 20 பிளேயர்ஸ் எடுத்துட்டு நாங்க இவ்வளவு பிளேயர்ஸ் போதும் எனக்குன்னு சொல்லிட்டு. ஐ மீன் எனக்கு இது பார்த்து அப்படி தரமா இருக்கு. அது நம்ம ஸ்கூல்ல சொல்லுவாங்க, டீச்சர் நல்லா இல்லை அடுத்த ஸ்டூடெண்ட் நல்லா விளையாட மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான்னு. எங்க டீச்சரும் நல்லா இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு ஆவரேஜ் ஐ மீன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஆனாலுமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஐ எம் ரியலி நாட், ஐ மீன் வேர்ட்ஸ் அரண்ட் எனஃப் இந்த ப்ராஃபிட் இந்த ப்ராப்பர்ட்டா ப்ராப்பர்லி சொல்ற மாதிரி டாபிக் பேசணும். இந்த இது பத்தி பேசணும்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ தேர் இஸ் எனிதிங் I can talk about this. Okay, but actually எனக்கு எனக்கு என்னன்னா லைக் கேகேஆர் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பிளானோட தான் வந்தாங்கன்னு தான் தோணுது. லைக் மற்ற மேட்சஸ்ல இல்லாம இன்னைக்கு பவுலிங் பண்றப்போ கூட லைக் ஃபீல்ட் செட்டா இருக்கட்டும், லைக் அவங்க யார் பவுலிங் கொடுக்குற விதமா இருக்கட்டும், லைக் பிளான் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பாலுக்கும் லைக் ஃபீல்டர்ஸை மாத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. மேபி லைக் பட் இட் இஸ்ன்ட் ஒர்க்னு தான் தோணுது. பட் லைக் அவங்க மற்ற டீம் ஆப்போசிட் டீம் நல்லா ஆடினதுனால கிளிக்டு. பட் தே ட்ரைடுன்னு தான் சொல்லலாம். பட் இட் வாஸ் நாட் லைக் வாட் கேகேஆர் சப்போஸ் டு டு. Okay, let's move to KKR's batting. I think Finn Allen work ஆகல. I think that is the actual thing. We have to come at this point because already 5 matches ஆடிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்பிட்டு இருக்க முடியாது இவங்க. ஸோ பிகாஸ் இன்னும் 2 மேட்ச் ஆனால் half of the tournament முடிஞ்சிச்சு அவங்களுக்கு.
ஸோ ஐ திங்க் ராமனுல்லா குருபாஸ்னு ஒரு பிளேயர் இருக்கான் அவங்களுக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ வை தே ஆர் நாட் ட்ரையிங் இம் ஈவன் இந்த பிளேயிங் லெவன் தெரில. பெஞ்ச்ல வச்சிருக்காங்க, டீம் சைப்பட்ட பெஞ்ச்ல வச்சிருக்காங்க. மேபி கேமரான் கிரீன் பிளேஸ்ல அவனை கொண்டு வரலாம், ஆர் ஃபின் ஆலன் பிளேஸ்ல டீம் சைப்பட்டையும் கொண்டு வரலாம். they can make these changes high time. 5 மேட்ச் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் பிகர் ப்ராப்ளம்ஸ் ஃபார் கேகேஆர்னு நினைக்கிறேன். பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு பெஞ்ச் நல்ல ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ்னா கூட ஓகே, சம்ஹோ ஏதோ லேட்டர் ஸ்டேஜஸ்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். பட் இது டீமே சரியில்லைன்னும் போது வாட் யூ கைஸ் திங்க், வாட் கேன் தே டூ இன் டர்ம்ஸ் ஆஃப், பிகாஸ் அவங்களோட இன்னைக்கு பேட்டிங் எதுவும் பேசுறதுக்கு இல்லை பெருசா. So let's talk about what they can improve in the upcoming matches or what replacements they can bring in. Let's start with Praju or Praju. Or Madhu, you can start. கேக்குதா? ஆ கேட்குது மச்சான். லைக் என்னன்னா பவர் பிளேல வந்து லைக் இனிஷியல் அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ லைக் நீங்க சொன்ன மாதிரி லைக் ஃபினால ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற யாருன்னா பவர் ஹிட்டரை கொண்டு வந்தாங்கன்னா, சரி பவர் பிளேல அடிச்சு ஆடுறவங்க கொண்டு வந்தாங்கன்னா லைக் அவங்களுக்கு பேட்டிங் நல்லா பிக்கப் ஆகும். லைக் அதுக்கப்புறமா கூட இப்ப சொன்ன மாதிரி லைக் பேட்டிங் கூட அவங்க அவ்வளவு மோசமா இல்லை. லைக் அவங்க டீம் எதுவும் பிரச்சனை இல்லை, பட் யாரும் ஃபார்ம்ல இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ சேஞ்சஸ்னா லைக் ஈவன் ஐ வில் கோ வித் தோஸ் டூ சேஞ்சஸ். கிரீன் கூட லைக் அவரோட போட்டி கொடுத்து கூட ஐ டோன்ட் திங்க் ஸோ. லைக் லைக் என்ன ஆகுது, ஏன்னா ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. ஸோ அவன் எடுத்தையும் லைக் ஓப்பனிங்கும் மாத்தினாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணோம். இன்னைக்கு கூட பேட்டிங் ஆர்டர்ல ஸ்ரீநாராயண ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒன்று ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்போதான் பண்ண முடியும். இன்னும் 2-3 மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அது ஆல்மோஸ்ட் லைக் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அவங்க பண்றதா இருந்தா இப்போ பண்ணணும் தான் தோணுது. Yeah, so Madhu, your thoughts on KKR's batting and any improvements? I mean, that's what, bro. நீங்க சொன்ன மாதிரி I mean, I think KKR is worried about the 25 crores அவனை ஆடே வைக்கணும்ன்ட்டு எல்லாம் 4 மேட்ச் 5 மேட்ச். நீங்க சொன்ன மாதிரி பின்னால இந்த கேமரான் கிரீன், ஐ திங்க் கேமரான் கிரீன் ரூல்ட் அவுட் பண்ணா கூட பரவாயில்ல. எவ்வளோ மேட்ச் ப்ரோ, ஒரு மேட்ச் கம்பேக் கொடுத்தா 2 மேட்ச் 5 மேட்ச் கூட வா. சரி, ஐ திங்க் கமிங் there is no point of talking this thing. So I'll change with பின்னாலனும் அப்புறமா கேமரான் சேஞ்ச் பண்ணிட்டு யாராவது நீங்க சொன்ன மாதிரி குர்பாஸையோ சைஃபர் டேட்டும் வந்தா கூட ஆடே வைக்கலாம். ஐ மீன் ரெஸ்ட் அதர் பேட்ஸ்மேன். சுனில் நாராயண் பாருங்க ப்ரோ, ஹீஸ் bowling, ஹீஸ் பேட்டிங், he's such a experienced player. I mean, okay, bowling okay. I think they tell no. I mean, போக at the end of your career, உங்களுக்கு அந்த இது பேஸ் மிஸ் ஆகலாம், அந்த லைன் மிஸ் ஆகலாம். பட் சுனில் நாராயண் is still trying everything. ஆனாலுமே he scored 2 6 அடிச்சா ப்ரோ சுனில் நாராயண், if I'm not wrong, 2 6 அடிச்சான். ஸோ எல்லா ஐ மீன் ஐ காட் டு ஃபீல் பேட் ஃபார் திஸ் ஒன் பிளேயர் கால் ரஹானே. எல்லா மேட்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், எல்லா மேட்சும் விளையாடுங்கிறான். என்னன்னா he's ending up in the losing side. He has given everything to the team, but team பேசுற மாதிரி இல்ல ப்ரோ. ஐ மீன் ரிங்கு சிங் வர, ஐ மீன் இவங்கள பார்த்தா டெட் பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. பாவல், ரிங்கு சிங், ரமன்தீப், ரகுவன்ஷி, எல்லா பவர் ஹிட்டர்ஸ் தான். அதுல வேற ஒன்ஸ் அந்த 2024 கப்புக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரையும் பில் சால்ட்டையும் எப்போ விட்டாங்களோ அப்பவே இந்த டீமோட பேலன்ஸ் டோட்டலா போயிடுச்சு. அண்ட் இந்த வருஷம் ஆண்ட்ரர் ரசல் வேற ரிட்டையர் ஆயிட்டான். ஸோ அதனால அவங்க டோட்டல் காம்பினேஷனே அடி வாங்கிடுச்சுன்னு தான் தோணுது. ஸோ அந்த ஸ்பார்க் கொடுக்குற மாதிரி பிளேயர்ஸ் இல்லை, இருக்கிறவங்களும் ஃபார்ம்ல இல்லைன்னு தான் சொல்லணும். அதுதான் ப்ராப்ளம் கேகேஆருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஒரு மேட்ச் ஃபார்ம்ல இல்ல, ஓகே 2 மேட்ச் 5 மேட்சும் ஃபார்ம்ல இல்லையா? தெரியல என்னன்னு. வேற வேற பிச்சர்ஸ் மும்பை பத்தி பேசணும், அதே மும்பை பத்தி பேசிட்டோம், சென்னை பத்தி பேசிட்டோம், எல்எஸ்ஜி கூட பத்தி பேசிட்டோம். இவங்க somewhere at least 30% for let's not talk about any other team. Let's talk about today's game. சென்னை என்ன பிடிச்சாங்க ப்ரோ bowling, எல்லா மேட்சும் 200 பிடிச்சாங்க. இன்னைக்கு என்ன சூப்பரா போல். அந்த எனக்கு ஐ டோன்ட் நோ அபவுட் ஃபர்ஸ்ட் 15 overs, லாஸ்ட் 5 overs என்ன பிடிச்சாங்க. அவ கமஜோ, அஸ்தோஷ் கமல், அவ்வளோ என்ன யாருக்கு கட்சா தெரியுமா அவனுக்கு. பவலுக்கு அப்புறமா நமுந்திட்டு அந்த 17th over 18th over 7 runs கொடுத்தா. என்ன யாருக்கு இந்த மாதிரி போலிங்கா, அது கூட இல்லை. பேக் மிடில் ஆர்டரா ஓகே
ஓகே நம்ம பேசுற மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் யாருன்னா கேட்கலாம், ஐ வில் டெஃபினெட்லி பிக் ரஹானே. அவன் ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், அதுதான் அவன் நல்லா ரொம்ப விளையாடுறான். அப்படின்னு பார்த்தா இருக்கிற டீம்ல எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் தான். இவனும் நம்ம பேசலாம், ஓகே ரஹானே வயசு எடுத்து ரிட்டையர்ட் போயிடலாம். அவன் மட்டும் தான் விளையாடுறான், வேற மற்றபடி எல்லாம் வேற. இந்த ரகுவன்ஷி ஆகட்டும், ரிங்கிசன், பவல், கேமரான் கிரீன், எவ்வளோ பெரிய ஹிட்டர்ஸ் அவங்க எல்லாம். I'm really disappointed from the KKR. I think I don't know, I can tell this, but I think this is the first team it is going to be out of playoff. Yeah, we have to இப்படியா accept. கண்டினியூ பண்ணாங்கன்னா போயிடுவாங்க. Yeah, hard thoughts actually. ஆனா வேற வழியில அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். No other go. KKR is like 90% out of the tournament தான் சொல்லணும். Because another couple of matches and they are gone. அவ்வளவுதான். Because one more loss, I think their ரன் ரேட் ப்ராப்ளம் வந்து அவங்க குவாலிஃபை ஆகணும். அதுவும் நெக்ஸ்ட் 8 மேட்சஸ் ஜெயிக்கணும். ஸோ அதெல்லாம் க்ளோஸ் டு இம்பாசிபிள், எந்த டீமுமே பண்ணதில்லை. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃப்ரம் நவ் ஃபார் தெம். லெட்ஸ் கண்டினியூ ஆன் த சிஎஸ்கே போலிங். ஐ திங்க் அவங்க ஸ்பின்னர்ஸுமே கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் மாதிரி நல்லா போட்டாங்க. தே ஸ்குவீஸ்டு கேகேஆர் த டாப். யாருக்கும் ரன்ஸ் கொடுக்கல, பவர் பிளேலையும் போட்டான் அகில் ஹுசேன். ஸோ ஐ திங்க் தேர் போலிங் ஆல்சோ ஷைன் டுடே. Let's quickly speak about Chennai's bowling. ஆமா, லைக் சொன்ன மாதிரி லைக் இனிஷியல் பவர் பிளேல கூட லைக் செம்மையா பிடிச்சாங்க. லைக் ஒரு 2-3 கேட்ச் ட்ராப்ஸ் ஆச்சு. பட் ஸ்டில் அடுத்த பாலிங்லேயே வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டு லைக் நல்லா ரொம்ப ரொம்ப டைட் பண்ணி ஆட வச்சாங்க. ஸோ பவர் பிளேல ஆக்சுவலி எனக்கு பெரிய ரன்ஸ் போல. ஸோ அதுவே ஒரு குட் சைன் தான் தோணுச்சு இனிஷியல் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அவங்க போட்ட விதம் பார்த்து. அண்ட் அதுக்கப்புறமா லைக் இன்னைக்கு எல்லாருமே நல்லா போட்டாங்க. இவர் ஒருத்தர் நல்லா போட அடி வாங்கினான்ற மாதிரி யாருமே இல்லை. அண்ட் மது அப்பயே ஏற்கனவே சொல்லிட்டான் அவன் காம்போஜ். ஸோ ஹி ரியலி டிட் வெல். லாஸ்ட் ஓவர்ஸ்லாம் எனக்கு வந்து அந்த 12-11 பால்ஸ் 60 ரன்ஸ் அப்படி எல்லாம் வரும்போது ப்ரீவியஸ் ஃப்ரான்ச்சைஸ் மேட்சஸ்ல எல்லாம் பவர் அடிச்ச கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ சென்னை இதை சேஸ் பண்ணுவான்னு இந்த சுச்சுவேஷனுக்கு ஆயிடுமோ. பட் ஹி ரியலி பவுல்ட் வெல். யாக்கருங்க வச்சான், விச் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பிளே. அண்ட் ரமன்தீப் கூட அவன் வந்து லைக் அடிக்கவே விடல பேசிக்கா. ஸோ ஹி பிளேட் இட் வெரி வெல்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலா லைக் சிஎஸ்கே bowling today was very good. Yeah, I think CSK bowling நல்லா போட்டாங்க. I think CSK have started doing things correctly. Finally they have found their combination தான் தோணுது. But I think at the end Jamie Walton ஷோல்டரை பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். ஸோ ஐ திங்க் சம் இஷ்யூ வித் தி ஷோல்டர். ஹோப் இட் இஸ் நாட் பிக் இஷ்யூ. And Anshul Kambojam காலை பிடிச்சு உட்காந்துட்டான். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் those two will have any problems further. Okay, moving on to their next matches. CSK is playing Hyderabad, I think, and it shouldn't be I think it will be again a similar kind of teams. Both are like had like difficult losses at the start, but they are coming back into the tournament now. KKR is going to face GT. So again அதுவுமே ஒரு ஒன் சைடு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. We'll have to wait and see what happens. So as you guys told, these are the changes that we are expecting for the upcoming matches. Yeah, so let's see how it goes. We will do a quick preview on tomorrow's match, RCB versus LSG at Chinnaswamy Stadium. What are you expecting from that match, guys? லைக் அதுவும் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் சைடட் மாதிரி தான் தோணுது. பட் எனக்கு என்னவோ ஒரு சைட்ல வந்து அந்த ஒன் சைடட் எல்எஸ்ஜியா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நாளைக்கு வந்து மிக்கல் மார்ஷும் நம்ம பண்ணிட்டோம் லைக் ஒரு நல்ல இது கொடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. லைக் ஒரு நல்ல ஃபைட்டு கொடுப்பாங்க, they'll go bigன்னு தோணுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லைக் ஒரு நல்லா ஆடிட்டு வந்தாங்கன்னா இட் இஸ் கோனா பி வெரி குட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் டுமாரோன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா இட் இஸ் டோட்டலி கோனா பி தேர் மேட்ச் வந்து இட்ஸ் லைக் வெரி கிளியர். இது வேற யாருமே ஃபார்ம்ல இல்லை. Madhu, your thoughts? ஐ மீன் ரொம்ப பிடிச்ச டீம் ஃபர்ஸ்ட் கேகேஆர், அதுக்கு நெக்ஸ்ட் பிடிச்ச டீம் தான் எல்எஸ்ஜி இருக்கு இந்த சீசன்ல. ஏன்னா இவங்க பேட்டிங் அந்த மாதிரி இருக்கு, எல்எஸ்ஜி பேட்டிங் கூட அப்படியே இருக்கு. ஐ மீன் அட்லீஸ்ட் ஐ கேன் டாக் அபவுட் எல்எஸ்ஜி bowling. தே ஹாவ் சம் நேம்ஸ் லைக் ஷமி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒன் சைட் மேட்ச் சொல்லலாம். பட் யூனோ
too much overconfident might, end up in the wrong side. So it's like I would say 70-30 match இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு இருக்கிறது ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி இன் சின்ன சுவாமி. ஸோ ஆர்சிபி hasn't, பெரிய மார்ஜின் தான் தோத்தது இந்த சீசன்ல when it comes to சின்ன சுவாமி. So if RCB goes first batting நாளைக்கு, excuse me, we might see a huge target setting up in the board. If LSG goes again batting, I think we can see some decent target in Chinnaswamy, that is 200. So overall talking, it's all from the RCB side. ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னா எல்எஸ்ஜி எக்ஸலண்ட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி அட் சின்னசாமி. whenever they come to சின்னசாமி they win. இந்த ஆவேஷ் கானோட பை ரன் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நிக்லஸ் புரானோட 2 இன்னிங்ஸ் அடிச்சிருக்கான். ஸோ அதுவும் தெரியும். அவன் எங்கேயுமே அடிக்கலனாலும் பெங்களூர்ல வந்து அடிச்சுட்டு போயிடுவான் அவன், அந்த மாதிரி ஆள் அவன். ஸோ வி ஷுட் நாட் ரூல் அவுட் எல்எஸ்ஜி, பட் ஆர்சிபி will start favorites being at their home ground. That is expected. Okay, so who are your impactful players for tomorrow? One from each. One impactful player. Okay. ஒருத்தா பிரச்சனை 10 பேரை சொல்லிட்டு எல்லாரையும் இம்பாக்ட் சொல்லலாம். அப்புறமா பிரச்சனை என்ன தெரியுமா பண்ணுவான், 2 பேர் டீம்ல இருந்து எனக்கு ஹேசல்வுட், பந்த், கோலி என்ன அது ஒரு செப்பரேட் டீம் ஆயிடும். அப்புறமா பீகார் சூப்பர் கிங்ஸ் இல்ல பீகார் சூப்பர் வாரியர்ஸ் என்ற பேர் வச்சிருவா பிரச்சனை. ஓகே சரி, ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயரு யாரு எல்எஸ்ஜில நான் மிடில் மார்ஷ் இம்பாக்ட்ஃபுல்லா ஆடுவேன்னு தோணுது. So I'll go with these two. Okay, Madhu. RCB-ல I'll go this time in the lower order. குர்னால் பாண்டியா எனக்கு தோணுது நாளைக்கு இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா. Again from LSG, I mean no hopes on LSG batting, so I will go with மார்க்கரம். செங்கல் சைக்கோன்னு ஒத்துக்கிற கரெக்ட். நீங்க நான் பேர் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பிளஷ் குத்திங்க பாத்தீங்களா? அப்பயே குணால் பாண்டியா சொன்னாலே எனக்கு செங்கல் சைக்கோலா பைட்ல வரா. சோ அதனால ஆர்சிபில சொல்ற மாதிரி பிரஜல் அட்லீஸ்ட் 4 பேர் சொல்லுவான், நான் 8 பேரை சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் நீங்க சொன்ன மாதிரி சங்கல் பேர் எடுத்துடலான்ட்டு லோவர் ஆர்டர்ல குணால் பாண்டியா சூஸ் பண்ணேன். ஸோ யா பார்க்கலாம். Okay, so big question, any changes will there be for RCB? பிரஜல், we lost you பிரஜல். Okay, நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா I think some issues with பிரஜல். I think நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா will there be any changes to RCB's team? I don't think so. There's nothing like anything changes in RCB. இல்ல எந்த சேஞ்சஸ் இருக்கா? Hazelwood வர மாட்டானா வரும்னு, or you guys are not expecting? Yeah, it is like something, I mean we might expect is இல்லன்னா from Siri. So yeah, நீங்க சொன்ன மாதிரி either Hazelwood உள்ள வந்தா வரலாம், there are chances, இல்லனா they'll go with the same. Okay, so prediction time, I think you guys have already told. I think from other 70-30 RCB சொல்லிருக்கான். And Prajini RCB சொன்னியா LSG சொன்னியா? எனக்கு LSG ஜெயிக்கு, so I'll go with LSG. 50 கொடுக்குறேன். Okay, I'll go with RCB because dominate பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. So I think they'll feel easy with LSG in தோணுது. So I'll go with 70-30 to RCB. I think it will be an easy match for them தோணுது. Home game வர so advantage அவங்களுக்கு தான் இருக்கும்னு தோணுது. So let's see, unless we get some surprises, I think it should be an easy game for RCB. We will do a post-match review after tomorrow's RCB versus LSG match. I think that's it for the day, guys. Till then, see you guys. Bye-bye.
பாய். பை பாய்.